ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உங்களுக்கு பொறுமையும் வலிமையும் தாங்கக்கூடிய ஒரு தன்மையும் கொடுக்க போகிறார் குரு. இந்த 48 நாட்களில் நீங்கள் உங்களை கண்டிப்பாக உங்களுடைய நிலையிலிருந்து மேலே ஏற்றப் போகிறீர்கள். உயர்ந்த நிலையை அடையப் போகிறீர்கள். இதுவரைக்கும் நம்ம பேச்சு, நம்முடைய வாக்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எங்கெங்கேயோ தப்பி எல்லாம் போயிட்டு அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் தான் குரு இருக்கிறார். ஆக உடல் அளவில் ஆரோக்கியம் கண்டிப்பாக கூட போகிறது. ஏன்னா ராங் ஃபுட், ராங் ஹேபிட்ஸ். நம்ம பிறக்கும் பொழுதே நம்முடைய விஷயங்கள் தீர்மானிக்கப்பட்டது. என்னுடைய வாழ்க்கையில் நான் பிறக்கும் பொழுதே நான் சுவாமிஜியாக போயிடுவேன், அதாவது சன்னியாசியாக போயிடுவேன்னு சொல்லப்பட்டது. எனக்கு அது மறைக்கப்பட்டாலும் அது நடந்தது. அப்படிங்கும்போது அப்போ நம்ம கையில் எதுவுமே இல்லையா அப்படின்னாக்கா, இந்த சன்னியாசத்தை நான் தான் தேர்ந்தெடுத்தேன். ஆமாம், நம்ம பெரிய ஒரு அந்த இந்தியன் நேவியில் இருந்தாலும் கூட அதுலேருந்து நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம். அப்படிங்க தங்கம் சேமிக்க ஆரம்பியுங்கள். ஆனால் தங்கம் இப்போ விலைவாசி ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட கூடும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ப்ரெடிக்ஷன் சொல்கிறது. வெள்ளியுமே கூடும். வெள்ளியுமே இந்த முறை கண்டிப்பாக கூடும். உங்களுடைய ராசிநாதன் அதாவது சந்திரன் அப்படிங்கும்போது உங்களுக்கு வெள்ளி என்பது உங்களுடைய இயல்பாக ஒரு விஷயமாக இருக்கிறது. வெள்ளி வியாபாரம் செய்பவர்களும் சரி, தங்க வியாபாரம் செய்பவர்களும் இல்லை, அதன் நிமித்தமான வியாபாரம் செய்பவர்களுக்குமே ஒரு நல்ல ஆதாயம் உண்டு. எல்லா மெட்டல்ஸுக்குமே சில விஷயங்கள்ல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த திடீர்னு நடந்தாலும் அது நெகட்டிவாக இல்லாமல் குரு செய்து விடுவார். ஏன்னா குரு குருவனுடைய நட்சத்திரத்தில் தான் ராகு உட்கார்ந்துருக்காரு இல்லையா. குரு அங்க உங்களுடைய ராசியில உட்கார்ந்துருக்காரு. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யः. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. ஹரி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் அமைப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய குரு அதிச்சார பலன்களை கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு பார்க்க இருக்கின்றோம். குரு அதிச்சாரமானது வருகின்ற 18 அக்டோபர் 2025 தொடங்கி 5 டிசம்பர் 2025 வரைக்கும் 48 நாட்களுக்குமாக இருக்கிறது. இதில் குரு உங்களுடைய ராசிக்கே வருகிறார். 12ஆம் இடத்துல மிதுனத்தில் இருந்த குரு உங்களுடைய ராசிக்கு வருகிறார். இந்த ராசியில அவர் நேர்கதியாக 24 நாட்களும் வக்கரகதியாக, அதாவது உங்களுடைய 18 அக்டோபர்ல இருந்து 11 நவம்பர் வரைக்கும் அவர் நேர்கதி, 11 நவம்பர்ல இருந்து 5 டிசம்பர் வரைக்கும் வக்கரகதி அடைந்து பிறகு 12ஆம் வீட்லயும் வக்கரத்திலேயே 96 நாட்கள் போக இருக்கிறார். இதுதான் அமைப்பு. இப்ப இந்த குரு இங்கு வருவது மிக 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 உத்தமமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உங்களுடைய ராகு 8ஆம் இடத்துல உட்கார்ந்து கொஞ்சம் பயத்தை ரொம்ப உண்டாக்கிட்டு இருக்கிறார். எதை பத்தின பயம்? வருமானத்தை பத்தின பயம், கௌரவத்தை பத்தின பயம், ஆரோக்கியத்தை பத்தின பயம். இந்த 3 பயங்கள். அதே போல அதாவது இன்செக்யூரிட்டி, வேலையெல்லாம் போயிடுமோ அப்படிங்கிற ஆட்டங்கொண்டுடுமோங்கிற இன்செக்யூரிட்டி, இதெல்லாம் இருந்தது எல்லாம் தகர்த்து எறிவதற்கு குரு இங்கு வருகிறார். உங்களுடைய பர்சனாலிட்டியிலேயே வருகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம். இந்த நிலையில மற்ற கிரகங்களுடைய அமைப்பையும் வைத்து தான் சொல்லணும். எப்பயுமே நம்ம ஒரு கிரகத்தை வச்சு பலன் சொன்னோம்னா அது முழுமையாக இருக்காது. சம்டைம்ஸ் அது டேஞ்சராக கூட போயிடலாம். வருஷ கிரகங்கள்ல குரு, சனி, ராகு, கேத்துவை நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்குறோம்.
அதுல இந்த அதிச்சாரம் அப்படிங்கிறது, அதிச்சாரமும் வக்ரம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கக்கூடிய ஆட்டத்தெல்லாம் கலைச்சிட்டு போயிடும் சம்டைம்ஸ். அல்லது எல்லா ஓட்டைகளையும் வந்து ஃபில் பண்ணிட்டு போயிடும், சரி பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி உங்களுக்கு கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை குறைகளையும் ஓட்டைகளையும் சரி செய்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களை ஏணிப்படி போன்று நின்று ஏற்றி வைக்கப் போகிறார் அப்படிங்கிறத சந்தேகம் கிடையாது. ரொம்ப ஷார்ட் பீரியடு தான், 48 நாட்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு நாட்கள் கிடையாது. ஆனால் அதுல 2 ஃபேஸ் இருக்கு. குருவுக்கு 2 முகமாக இந்த பலனை கொடுக்க போகிறார். முதல்ல வந்து நேர்கதியாக இருக்கும்போது ஒரு விதமான பலன், ஏனென்றால் இவர் 6க்கு உண்டானவர் இல்லையா, அதனால ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். வக்கரத்திலேயே அவருக்கு வந்து பலன் அதிகம் உண்டு. வக்கரகதியாக இருக்கும்போது இன்னொரு ஃபேஸ், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சூரியன் வந்து 2க்கு உண்டானவன் நீச்சமாகி 4ஆம் இடத்துல இருக்க, கேது 2ஆம் இடத்துல இருக்க, இவருடைய நட்சத்திரத்திலேயே 8ஆம் இடத்துல ராகு இருக்க, இவருடைய நட்சத்திரத்திலே இவருடைய வீட்டிலேயே குரு 9ஆம் இடத்தில் வந்து வக்கரம் பெற்று இருக்க, 3ஆம் இடத்தில் சுக்கிரனாகப்பட்டவர், அதாவது உங்களுடைய ஜாதகத்துக்கு 4க்கும் 11க்கும் உண்டான சுக்கிரனாகப்பட்டவர் 3ஆம் இடத்தில் நீச்சமாகி நீச்ச பங்கம் பரிவர்த்தனை யோகத்தோட, புதனோட பரிவர்த்தனை நீச்ச பங்கத்தோட இருக்க, இப்படியெல்லாம் இருக்க உங்களுடைய பலன் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். சரி, பலன்கள் வந்து 5 தலைப்புல எப்பயும் மாதிரி நான் என்னுடைய உடலும் மனமும் புத்தியும் எப்படி இருக்கும், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மன சந்தோஷம், புத்தியில வந்து எவ்வளவு நான் வந்து அதாவது உச்சிதமான முடிவுகளை எடுப்பேன் அப்படிங்கிறத பார்க்கிறோம். பிறகு உறவுகளுடன் நான் உங்களுடன் உறவுகள் இல்லாமல் வாழ்க்கை கிடையாதுங்கிறதுனால அதை பார்க்கிறோம். பிறகு தொழிலும் நானும், வேலையும் நானும், வேலை வாய்ப்புகளும் நானும், உள்ளூரா வெளியூரா வெளிநாடா அல்லது தேசமே தெரியாம திக்கே தெரியாம தெரியறதா அதையும் பார்க்க இருக்கிறோம். அதன் பிறகு வருமானங்கள், சொத்து சேர்ப்புகள் ஏதாவது இருக்கா, இல்லை இருக்கிறது தொலைக்கிற மாதிரி இருக்கா, இல்லை கெயின் பண்ற மாதிரி இருக்கா. ஏனென்றால் வருமான ஸ்தானத்துல கேது உட்கார்ந்துட்டு இருக்கிறார். 8ஆம் இடத்துல அதாவது அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறார். 9ஆம் இடத்துல பாக்கிய ஸ்தானத்துல பார்த்தா சனி உட்கார்ந்து இருக்கிறார். இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான காலகட்டங்கள்ல ஒரு வருகிறார் என்பது ஒரு மாபெரும் மாற்றத்தை கொடுக்க போகிறது. அதை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதன் பிறகு படிப்புகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம பார்க்க இருக்கின்றோம். சரி, முதல்ல நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, இப்பொழுது பயத்துடன் கூடிய நான், குழப்ப மிகுந்து காணப்படுகின்ற நான், வாய்ப்புகள் நிறைய வருகிறது, இருந்தாலும் குழப்பங்களுக்கு பஞ்சம் இல்லை அப்படிங்கிற இந்த நிலை மாறி தெளிவாகவும் முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையிலும், பிறகு ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆழ்ந்து உணர்ந்து அதில் வந்து ஒரு சப்ஜெக்டை மட்டும் தேர்ந்தெடுத்து, இது வரைக்கும் அதாவது பல்கலை வித்தகன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது, சகல கலா வல்லவன்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுட்டு இருந்தது போய் ஒருமுகப்பட்ட மனதோட உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு, மன ஆரோக்கியம், முக்கியமாக மன ஆரோக்கியம் மேம்பட்டு, சூரியனுடைய நீச்சமாக இருந்தாலும் தன்னம்பிக்கை வந்து குறைவாக இருந்தாலும் இப்பொழுது அந்த தன்னம்பிக்கையும் சரியாக இருக்க போகிறோம். முதல்ல உடல் ஆரோக்கியம் வந்து பெரிய அளவில் வந்து மேம்படும். இப்போ வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது தன்னுடைய சொந்த இடத்தை பார்த்தாலும், அப்படி வந்து குரு வந்து ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் செலவு வச்சுட்டார். அதில் சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, லேண்டு வாங்குறது, இப்படி போய் எதிரே போய் லாக் பண்ணி வச்சிருப்பார். இல்லையா ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறது, நான் வந்து இன்னொரு வேலையை பிடிக்கிறேன்னு சொல்லி இருக்கிற வேலையை விட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நிலைமையெல்லாம் மாறி உங்களுக்கு பொறுமையும் வலிமையும் தாங்கக்கூடிய ஒரு தன்மையும் கொடுக்க போகிறார் குரு. இந்த 48 நாட்கள்ல நீங்கள் வந்து உங்களை கண்டிப்பாக உங்களுடைய நிலையிலிருந்து மேலே ஏற்றப் போகிறீர்கள், உயர்ந்த நிலையை அடையப் போகிறீர்கள். இது வரைக்கும் வந்து நம்ம பேச்சு, நம்முடைய வாக்கு வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து எங்கெங்கயோ தப்பி எல்லாம் போயிட்டோம், அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் தான் குரு இருக்கிறார். ஆக உடல் அளவில் ஆரோக்கியம் வந்து கண்டிப்பாக கூட போகிறது. ஏன்னா ராங் ஃபுட், ராங் ஹேபிட்ஸ்லேருந்து வெளியில் வர போகிறோம். பல பேர் அடிக்ஷன்ல இருந்தெல்லாம் வெளியில் வரப்போகிறீர்கள். நல்ல மருந்து வேலை செய்ய போகிறது. முக்கியமாக ஹார்ட் ரிலேட்டட் ஆகட்டும் அல்லது குடல் சம்பந்தப்பட்ட, மெயினாக வந்து லிவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், இதுல எல்லாம் இருந்து லிவர் சம்பந்தப்பட்ட கோளாறு, அது ஜாண்டிஸாக இருக்கலாம், அல்லது வந்து விதவிதமான லிவர் டிசீஸ், ஃபேட்டி லிவராக இருக்கலாம், அல்லது லிவர் சொராசிஸ் அப்படின்னு எதோ சொல்கிறோம், அது வந்து வீங்கி போகிறது, அது குடல் வந்து சுருங்கி போகிறது, அப்புறம் வந்து குடல் வந்து
பருத்து போகிறது. அதாவது ஃபேட்டி லிவர் வந்து பெருத்துரும், சைஸ் வந்து இதாகிடும். அதே வந்து இன்னொரு குடல் சுருங்கி போகக்கூடிய இந்த ஒரு அமைப்பாக இருக்கட்டும், அது எல்லாமே மாறி நல்ல ஒரு லிவர் ஆரோக்கியம். பிறகு நமக்கு லிவர் ரொம்ப கல்லீரல் ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனுடைய ஆரோக்கியம், குடல் ஆரோக்கியம், நம்ம கட் ஹெல்த்துங்கிறோம். அதே மாதிரி நியூரோ பிரச்சனைகள்லாம் நிறைய குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சரி, அதன் பிறகு நம்ம வந்து ஒரு தலைவனாக நமக்கே நம்ம ஒரு பெருமிதத்தை கொடுக்கக்கூடிய, கௌரவத்தை உணரக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடுவோம். அடுத்தது உறவினர்கள். உறவினர்களில் இதுவரைக்கும் ஏமாற்றங்கள் இருந்தது. முக்கியமாக நெருங்கிய உறவுகளில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நம்பகத்தன்மை வந்து அற்று போய்விட்டது அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு கொஞ்சம் மாற இருக்கிறது. காதலில் வந்து தொய்வு தோல்வி அப்படிங்கிறது, நட்பில் வந்து தோல்வி ஆகப்பட்டது. ஏன்னா நட்பு வந்து கொஞ்சம் துரோகத்தையும் சந்தித்தது. இதில் எல்லா விஷயத்தையும் மாறும். அதிலிருந்து நாம் மீண்டு நம்மை புத்துணர்வோடு புதுப்பித்து கொண்டு வெளியில் வரப்போகின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த காலேஜ் முடிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், இந்த கடகராசியில் வந்து 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, புனர்வசு, புஷ்ய, ஆஸ்லேஷா. அது புனர்வசு என்றால் புனர்பூசம், புஷ்ய என்றால் பூசம், ஆஸ்லேஷா அப்படிங்கிறது ஆயில்யம். குறிப்பாக புஷ்ய நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய அந்த அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கையிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு அடிக்ஷன்லேருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்பு ரொம்ப நன்றாக இருக்கிறது. உறவுகளில் வந்து மெயினாக கணவன் மனைவி உறவுகள் வந்து ரொம்ப ஒரு புதுப்பித்து நம்மளையே நம்ம மேலே கொண்டு வந்துடுவோம். திருமண உறவுகள், திருமணம் வந்து ஏற்பட போகிறது. திருமணம் வந்து ரொம்ப நாள் தள்ளி போனவர்களுக்கும் சரி, இப்போ நம்ம டக்குன்னு திருமணம் வந்து இப்போ தான் ஆரம்பித்தோம், டக்குன்னு ஒரு ஜாதகம் அமைஞ்சிடுச்சு அப்படிங்கிறதும் சரி. கேத்து 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஜாதகம் பார்த்து, பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யுங்கள். பொருத்தம் பார்க்கறது அப்படின்னாக்கா சும்மா நட்சத்திர பொருத்தம் பார்க்கறது இல்லை. நட்சத்திர பொருத்தம்லாம் ஆப்பிளே கடிச்சுவிடும் இந்த காலத்தில். நட்சத்திர பொருத்தம் அல்ல. பொருத்தம் பார்க்கணும்னாக்கா கட்ட பொருத்தம் பார்க்கணும், நவாம்ச பொருத்தம் பார்க்கணும், தசா புக்தியினுடைய பொருத்தங்கள் பார்க்கணும். ஏன்னா தசா சந்தி இருந்துடக்கூடாது. திருமணம்னாக்கா அது ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. மக்கள் வந்து அவசரப்படுகிறார்கள். நான் இந்த நேரத்தில் இதை வந்து சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். திருமணம் வந்து பொருத்தம் பார்க்கணும்னாக்கா பொறுமையாக பார்க்கணும். அந்த ஜாதகம் பார்க்கிறவருக்கும் அந்த ஒரு அஸ்ட்ராலஜருக்கும் டைம் கொடுங்க. டைம் கொடுத்து, இது வந்து 2 நிமிஷத்தில் அப்படியே தூக்கி போடுறது கிடையாது. கடன்னு சொல்லி அதெல்லாம் கிடையாது. பொறுமையாக உட்கார்ந்து திருமணம் நடந்துட்டா மினிமம் ஒரு 40 வருஷம் வந்து 2 பேரும் ஆரோக்கியமாக ஆயுளோட, பிறகு வந்து என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் தாங்கி, மன ரீதியாகவும் உடல் ரீதியாக வந்தாலும் தாங்கி மீண்டு வரக்கூடிய குழந்தை செல்வங்களை, நல்ல குழந்தைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய, அதாவது பெற்றெடுக்கக்கூடிய, சொசைட்டியில் நல்ல பேர் வாங்கக்கூடிய, இத்தனை லட்சுமி கட்டாட்சத்துடன் விளங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா அப்படின்னா தான் நாம் வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவோம். அப்படியெல்லாம் அமையாது சுவாமிஜி, அப்படின்லாம் கிடையாது. நம்ம பிறக்கும் பொழுதே நம்முடைய விஷயங்கள் தீர்மானிக்கப்பட்டது. என்னுடைய வாழ்க்கையில் நான் பிறக்கும் பொழுதே நான் சுவாமிஜியாக போயிடுவேன், அதாவது சன்னியாசியாக போயிடுவேன்னு சொல்லப்பட்டது. எனக்கு அது மறைக்கப்பட்டாலும் அது நடந்தது. அப்படிங்கும்போது அப்போ நம்ம கையில் எதுவுமே இல்லையா அப்படின்னாக்கா, இந்த சன்னியாசத்தை நான் தான் தேர்ந்தெடுத்தேன். ஆமாம், நம்ம வந்து பெரிய ஒரு அந்த இந்தியன் நேவியில் இருந்தாலும் கூட அதுலேருந்து நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம். அப்படிங்கும்போது அது நம்மளுடைய முடிவுகள் வழியாக தான் நம்முடைய வாழ்க்கை வந்து ஆகும். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து தொடரும். நம்ம ஜாதகம் சொல்கிறது எதற்காக தெரியுமா? உங்களுடைய முடிவுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான். ஆக இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஜாதகம் பார்த்து, பொருத்தம் பார்த்து, தசாபுக்தி எல்லா பொருத்தம் பார்த்து பண்ணணும். தங்கையினுடைய அல்லது தம்பியினுடைய உறவுகளில் நல்ல ஒரு அமைப்பு, சந்தோஷம், குதூகலம் எல்லாமே இருக்கும். மூத்த உறவு, அதாவது அண்ணன், அக்கா, இந்த மாதிரி மூத்த உறவுகளுக்கு கொஞ்சம் நம்ம பணிந்து போவதில் தவறில்லை. பணிஞ்சு போய்டுறது பெட்டர். ஏன்னா நம்மக்கிட்ட தப்பு இருக்குன்னு நமக்கு லேட்டரான்னு தெரியும். அதுதான் இப்போ காலகட்டம். கிராண்ட் பேரண்ட்ஸ், அதாவது தாத்தா பாட்டிகளுடைய உடல்நிலையில் கொஞ்சம் குறைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. அம்மாவனுடைய உடல்நிலை நல்லா தேரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கிறது. கணவன் மனைவி, வயதான கணவன் மனைவி யாரோ ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது, அந்த உடல்நிலையானது தேறி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. உறவுகளில் ஓரளவுக்கு வந்து கௌரவமான ஒரு அமைப்பு. அதாவது உங்களை வந்து கமெண்ட் பண்ணினவர்களுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த வானளாவிய உங்களுடைய வளர்ச்சியானது
அவர்களை கூனி குறுக செய்யும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அடுத்தது தொழில். தொழில் ரீதியாக முதல்ல நான் வந்து சொந்த தொழிலை எடுத்துக்கிடுறேன். சொந்த தொழில் வந்து நம்ம நிறைய பயங்களும் அந்த எதிர்காலமே இருட்டடிப்பு ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பில் இருந்தவர்கள், அதில் வந்து மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட் துறையில் இருந்தவர்கள், பிறகு வந்து கம்யூனிகேஷன் துறையில் இருப்பவர்கள், மீடியா துறையில் இருப்பவர்கள், நடிப்பு துறையில் இருப்பவர்கள், பிறகு அந்த விளையாட்டுத் துறையில் வந்து அஃபீஷியலாக இருப்பவர்கள், இவர்கள் அத்தனையுமே வந்து மீண்டும் ஒரு புது வாழ்வு கிடைச்ச மாதிரி வந்துடும். பிறகு தானியங்கள் வியாபாரம், அரிசி வியாபாரம், பருப்பு வியாபாரம், இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு சாத்திடலாம், க்ளோஸ் பண்ணிடலாங்கிறதும் இப்போ மாறி அவர்களும் மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. வேளாண் துறையில் வந்து விவசாயத்தை விட்டு ஒழிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் கூட அவர்களுக்கும் ஒரு புத்துணர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடெல்லாம் ஒத்து வராதியா, நம்ம ஊர் தான் பெஸ்ட்டு, நான் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது வேலையெல்லாம் போய் இப்போ வேலை வந்து புதிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எனக்கு ஜாபே இல்லை, எனக்கு படித்த வேலையே இல்லை, நான் டேபிள் துடைச்சிக்கிட்டு இருக்கிறேன். டேபிள் துடைக்கிறது ஒன்றும் கேவலமான காரியம் இல்லை, அது ஒரு பெரிய அது வந்து நான் வெளிநாட்டிலலாம் பார்த்துருக்கேன். அதாவது வெயிட்டர் அப்படின்னா எவ்வளோ மதிப்பு, எவ்வளோ மரியாதை. மனுஷன் மதிக்கணும் இல்லையா? அது வந்து எனக்கு படித்த வேலை எனக்கு கிடைக்கும், படித்ததுக்கு உண்டான வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். படிப்பதற்கு வேலை செய்து கொண்டே படிப்பதற்கு உண்டான யோகமும் உண்டு. அதனால் இந்த வேலை வாய்ப்புகளில் நல்ல ஒரு அமைப்பு, முக்கியமாக தன்னுடைய வாக்கை வைத்து, அது டீச்சராக இருக்கலாம், அல்லது ஒரு மீடியேட்டராக இருக்கலாம், ஒரு ட்ரேட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரேட்டர், அதாவது பொது மேடையில் பேசக்கூடிய பேச்சாளர்களாக இருக்கலாம், பட்டிமன்றம் நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். அத்தனை பேருக்கும் இந்த குருவனுடைய வருகை என்பது வரப்பிரசாதம். ஏனென்றால் கேத்து அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல 5ஆம் வீட்டில் உட்கார்ந்து, அதாவது சிம்ம ராசியில் உட்கார்ந்து சிம்மாதிபதி நீச்சமாக இருந்து பிறகு நீச்ச பங்கம் ஆகிறார். அப்படிங்கும்போது வார்த்தை ஜாலங்களினால் மக்களை கவர்ந்து அதன் மூலமாக புகழையும் பெயரையும் அடையக்கூடிய யோகம் இந்த கடக ராசியில் மெயினாக வந்து புனர்வசு நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சந்தேகமே கிடையாது. பெரிய பெரிய நிறுவனங்கள், நூல் சாலைகள், கல்வி சாலைகள், பிறகு கிளாத் பிஸ்னஸ், அதாவது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது எதில் அப்படின்னு கேட்டால், இந்த ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப அதிகமான ஒரு டெட், அதாவது வந்து லோன் எடுத்து அந்த முதல்ல எல்லாம் போட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறது கூட நான் சொல்ல முடியும். என்ன அப்படின்னாக்கா, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், பிறகு கட்டிட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு போடாமல் ஓரளவுக்கு நம்ம கைக்கு விரலுக்கேற்ற வீக்கம் அப்படிங்கிற மாதிரி, குழிக்கேற்ற பணியாரங்கிற மாதிரி ஓரளவுக்கு மெல்ல 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 போகணும். ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும். கிரிப்டோ கரன்சியில் ஜாக்கிரதையாக இருங்க. கேம்பிளிங்கில் நஷ்டமே மிஞ்சும். நோ கேம்பிளிங். அதுதான். ஏன்னா குரு வந்து கேம்பிளிங்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டார் இப்போ. ஆனால் புதிதான வேலை வாய்ப்புகள், வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து இந்த சனியினுடைய 9ஆம் இடத்த அமைப்பு, ராகுனுடைய 8ஆம் இடத்த அமைப்பு அப்படியே பாசிட்டிவாக மாறிடும். திடீர்னு சில விஷயங்கள்ல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த திடீர்னு நடந்தாலும் அது நெகட்டிவாக இல்லாமல் வந்து குரு செய்து விடுவார். ஏன்னா குரு வந்து குருவனுடைய நட்சத்திரத்தில் தான் ராகு உட்கார்ந்துருக்காரு இல்லையா? குரு வந்து இங்கே உங்களுடைய ராசியில் உட்கார்ந்துருக்கார். அதனால அனைத்தும் நன்மைக்கே. யாராவது கெடுதி நினைத்தாலும் கூட, கெடுதி செய்தாலும் கூட உங்களுக்கு அது நன்மையாக நல்ல பேராகத்தான் வந்து அமையும். அதனால தைரியமாக பயமின்றி நீங்கள் விவேகானந்தனை, பாரதியாரை போன்று உலா வருவீர்கள். குறிப்பாக சொந்த தொழில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்புறம் அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள் தன்னுடைய வாக்கில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரை பற்றியும் கமெண்ட் அடிச்சிடக்கூடாது. அது வந்து நம்ம கொஞ்சம் பாதிக்கக்கூடிய அமைப்பு. முதல் 24 நாட்களும் வந்து கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். அதற்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சர்னஸ் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். பிறகு சோலார் பேனல், இந்த மாதிரியான சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுவது வந்து முதல்ல கொஞ்சம் தொய்வாக இருந்து பிறகு நல்ல வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய அமைப்பு உண்டு. சரி, அடுத்தது சொத்துகள் சேர்ப்பது. நகை நட்டுகளுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சிறு சிறு சேமிப்பாக தங்கம் வந்து சேமிக்க ஆரம்பியுங்கள். ஆனால் தங்கம் இப்போ விலைவாசி ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட கூடும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ப்ரெடிக்ஷன் சொல்கிறது. வெள்ளியுமே கூடும். வெள்ளியுமே இந்த முறை வந்து கண்டிப்பாக கூடும். உங்களுடைய ராசிநாதன் வந்து, அதாவது சந்திரன் அப்படிங்கும்போது உங்களுக்கு வெள்ளி என்பது உங்களுடைய இயல்பாக ஒரு விஷயமாக இருக்கிறது.
வெள்ளி வியாபாரம் செய்பவர்களும் சரி, தங்க வியாபாரம் செய்பவர்களும் இல்லை அதன் நிமித்தமான வியாபாரம் செய்பவர்களுக்குமே ஒரு நல்ல ஆதாயம் உண்டு. எல்லா மெட்டல்ஸுக்குமே இந்த முறை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. குறிப்பாக லீகலில் இருப்பவர்கள், சட்டத்துறையில் இருப்பவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏதாவது மிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதும் இருக்கும். ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ் ஆகட்டும் அல்லது லேண்ட் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஆகட்டும், அவர்களுக்கு குருவினுடைய வக்கரம் பெற்ற தன்மை நல்ல பலன்களை கொடுக்கும். ஆக தொழிலில் நல்ல முன்னேற்றம். அசட்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய வீடு கட்டுவதற்குண்டான யோகம் இருக்கிறது. அதை நம்ம பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் விட்டு போச்சு, குழந்தை வரம் உண்டு. இந்த உங்களுக்கு இப்போ குரு உச்சமாக இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்ததுனாக்கா அது வெளிநாடு வாய்ப்புகளையும் அள்ளக்கூடிய வகையில் தான் இருக்கும். அல்லது பல பேருக்கு வெளிநாடு போய் சேர்ந்த உடனே குழந்தை பிறக்கக்கூடிய யோகமும் இந்த அமைப்பு இருக்கிறது. குழந்தை வரம் நல்லபடியாகவே இருக்கிறது. பிறகு படிப்பு துறையில் இருப்பவர்கள் முதல்ல இந்த எலிமெண்ட்ரி, இந்த முதல்ல நர்சரி ஸ்கூல் போகக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் இடம் மாற்றக்கூடிய ஒரு அமைப்புகள் வரலாம். ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரியிலேருந்தே ஒரு நல்ல அமைப்பு தான். தீசிஸ் சப்மிட் பண்ணுபவர்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் உண்டு. கொஞ்சம் தயங்கி உங்களுடைய மேலே இருப்பவர்கள் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். அதுவும் கூட குரு வக்கரம் பெற்றோடனே உங்களுக்கு மாறிவிடும். குரு வக்கரம் பெற்றோடனே நீங்களே கொஞ்சம் மாறுவீர்கள். எப்படி மாறுவோன்னா, கொஞ்சம் பிடிவாதமாக, கொஞ்சம் நமக்கு பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஹெட்வெயிட் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே என்ன தெரியுமா, பணிந்தார் பெருமை உலகம் உள்ள அளவு போற்றப்படும். இல்லை பணிஞ்சிட்டா எல்லாம் ஏறி மிதிச்சிருவான் சுவாமிஜி அப்படின்னு சொன்னாலும், பணிவு அதை பணிஞ்சோன்னு நான் குனிஞ்சுக்கிட்டேன்னா எல்லாரும் ஏறி மிதிங்கன்னு இல்லை. நல்லவன் என்றால் வல்லவனாகத்தான் இருக்க வேண்டும். நல்லவன் என்றால் என்ன, அம்மாஞ்சி, அதுதான் பாருங்களேன். நல்லவனாலே அம்மாஞ்சி இல்லை கிடையாது. யார் சொன்னா? எந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு? நல்லவன்னா புத்திசாலியாக இருக்கணும். புத்திசாலியாக இருக்கணும், தன்னை பாதுகாக்க தெரியணும், பிறகு தன்னை சார்ந்தவர்களையும் பாதுகாக்க தெரியணும். அதாவது நம்மளை ஒருத்தன் அழிக்க நினைச்சான்னா அதுலேருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளவும், அவனையும் திருத்துவதற்கும், அவனே அவனை அழிச்சிக்காத அளவுக்கு பாதுகாத்து கொள்ளவும் நம்ம விவகாரம் பண்ண தெரியும். அதை இந்த கடகராசி அன்பர்கள், முக்கியமாக ஆஸ்லேஷ அன்பர்கள் இதில் நல்ல வல்லவர்களாக மாறிவிடுவார்கள். புதன் நிமித்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம். 12க்கு உண்டானவன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். வெளிநாடு, இந்த ஆஸ்லேஷா ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வெளிநாடுகள் சென்றால் இந்த காலகட்டத்திலிருந்து அவர்களுக்கு வெளிநாடு வாழ்க்கையானது நல்ல சக்சஸ்ஃபுல்லாக தொடரும். பிறகு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், குரூப் A1 படிக்கிறவர்கள், இவர்களுக்கு அத்தனையுமே வரப்பிரசாதம். ஆர்மியில் ஜாயின் பண்ணணும்னா சரியான பெரிய ஹையர் அஃபிஷியண்ட்டாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. படிக்கக்கூடிய மாணவர்கள் மெடிக்கலில் நான் சாதிக்கணும்னு நினைக்கிறவர்கள் தாராளமாக சாதிக்கலாம். பிறகு கொஞ்சம் ஆராய்ச்சி ஓரியன்ட் எல்லாமே பண்ணிட்டு ஒரு பெரிய ஒரு லெக்சரராக வருபவர்கள் நல்லபடியாக இருக்கலாம். யூடியூப் சேனல் தொடங்கணுமா? த பெஸ்ட் டைம். யூடியூப் சேனல் தொடங்குவதற்கு இதுதான் பெஸ்ட். இந்த 48 நாட்களில் கண்டிப்பாக யூடியூப் சேனல், உங்களுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, வெற்றியை அடைவீர்கள். ஆக இந்த கடகராசி அன்பர்களுக்கு புனர்வசு, புஷ்ய, ஆஸ்லேஷா இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றியும். ஆக கடகராசி அன்பர்களுக்கு இந்த குருவனுடைய அத்திச்சாரமானது வீழ்ச்சியிலிருந்து மீண்டு எழுந்து எழுச்சியுடன் சிகரத்தை அடையக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னா சந்தேகம் இல்லை. அனைவருக்கும் என்னுடைய பிரார்த்தனைகளையும் ஆசீர்வாதங்களையும் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.